உலக ஊடகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வீடியோல இலையுதிர் காலத்த பத்தி நம்ம பார்த்தோம். நல்ல வரவேற்பு இருந்தது. மரங்களுடைய வாழ்க்கை முறை. ஒரு மரம் விதையிலிருந்து முளைத்து, அது செடியாகி, மரமாகி, அதுல பல இலைகள் வந்து நிறம் மாறி, இலையெல்லாம் உதிர்ந்து மரங்கள் எல்லாம் எலும்புக்கூடா காட்சியளிக்குது. அந்த காலம் மாறி அடுத்த வெயில் காலம், மழைக்காலம் வரும்போது அந்த மரங்கள்ல உள்ள இலைகள்லாம் மீண்டும் வளர்ந்து அ ம் அ பச்சை பசேல் என்று செழிப்பாக வருது. அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இப்ப நம்ம பார்க்க போறது மழைக்காலம். இந்த வெயில் காலம், மழைக்காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம் எல்லாத்துலயும் மிக முக்கியமானது மழைக்காலம் தான். ஏன்னா, நீர் இந்த உலகத்துல உலகத்துல உள்ள உயிரினங்கள், மரங்கள், அனைத்து பொருட்களுக்கும் நீர் தான் வந்து அடிப்படை சக்தி. நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய முக்கியமான ஒரு குறள். அப்போ ஒவ்வொரு உயிரினம் மனிதர்கள் மட்டுமல்லாது விலங்குகள், பறவைகள், நீர்ல வாழ்ற உயிரினங்கள், தொழிற்சாலை நடத்துறோம். அந்த நீரோட ஆதாரம் வந்து மழை. அப்ப இந்த மழையோடைய வாழ்க்கை முறை என்ன? அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். மழையோடைய வகைகள் என்ன? மேகத்திலேருந்து மழை பெய்யுது அப்படின்னா, அந்த மேகத்தோடைய முக்கியத்துவம் என்ன? அதெல்லாம் கூட நம்ம இந்த இந்த வீடியோவோட இறுதியில பார்க்க போறோம். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேகத்திலேருந்து மழை பொழியுது. அ கீழ விழுந்த தண்ணீர் வந்து ஆறு, கடல்லலாம் வந்து பறந்து போய் அங்கேருந்து மீண்டும் அது ஆவியாகி மேலே போகுது, மேகத்துக்கு போகுது, வானத்துக்கு போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அதையே ஒரு விரிவான அறிவியல் பூர்வமாக இன்னும் கொஞ்சம் தெளிவா தகவல் கொடுக்கலான்னு நினச்சேன். இப்போ வந்து அ நிலத்திலயும், கடல்லயும் இருக்கிற தண்ணீர் ஆவியாக போகுது. அது எதனால ஆவியாகுது அப்படின்னா, இந்த சூரியன் உடைய வெப்பம் தாங்க முடியாம, அந்த சூரியன் வெப்பம் மூலமாக அந்த நீர் வந்து நீராவியா மாறுது. இது வந்து முதல் நிலை. இந்த மலையோட வாழ்க்கை முறையில 3 முக்கிய படிகள். முதல் படி ஆவியாதல், அதாவது நீராவியாதல். 2வது வந்து மேகமாதல் அல்லது கண்டென்சேஷன். 3வது படி பிரெசிபிடேஷன், அதாவது வீழ்படிவாகுதல், மழை பொழிதல். 3 தான். 4வது நிலை என்ன அப்படின்னா, அந்த மழையா பொழிந்த அந்த நீர் வந்து நீர்நிலைகள், குளம், குட்டை, கடல் எல்லாத்துக்கும் சென்று உயிரினங்களுக்கு அது உணவாகவும் மருந்தாகவும் அமையுது. இது வந்து 4வது நிலைன்னு சொல்லலாம். அது வந்து 3வது நிலையிலேயே அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ இந்த 3 நிலையில முதல் நிலை நம்ம பார்க்குறது ஆவியாதல். சூரியனுடைய வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால நீர்நிலைகள்ல இருக்கிற தண்ணீர் ஆவியாகி நீராவியாக மாறி, அது ஆவியாக கீழேருந்து நிலத்திலிருந்து இல்ல கடல்லேருந்து மேல் நோக்கி நகருது. ஏன் நகருது அப்படின்னா, அந்த நீராவி வந்து அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கும். மெல்லியதா இருக்கும். மேலும் அதோடைய வெப்பநிலை வந்து அதிகமா இருக்கும். தண்ணியோடைய எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு. அதை விட இந்த ஆவியோட இது வந்து அதிக வெப்பநிலை இருக்கும். சூடா இருக்கும். அதனால எப்பவுமே சூடான வாயு மேல் நோக்கி நகரும். அதுதான் வந்து இயற்கை. மேல் நோக்கி நகர்ந்து அது வந்து வானத்துல 6000 அடி இருந்து 20,000 அடி வரைக்கும் அது போகும்போது, வேறு வேறு நிலையில அந்த அந்த நம்ம விண்வெளியில இருக்கிற குளிர் னால மேலே போக போக குளிர் தான் அதிகமா இருக்கும். இப்போ 6000லேருந்து 10,000 அடி நம்ம நகரும்போது, அந்த வெப்பநிலை வந்து ரொம்ப பூஜ்ஜியத்துக்கு கீழ போயிரும். ஆ ஆம் நெகட்டிவா கூட இருக்கும். அந்த குளிர் தாங்காம அது வந்து மேகமா படிந்து, ஆம் ஆம் நீராவிலாம் ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் வந்து 2வது நிலை. மேகமாதல் அல்லது கண்டென்சேஷன். குளிர்ந்து சுருங்கி மேகமா மாறி இருக்கிறது 2வது நிலை. 3வது நிலை என்ன அப்படின்னா, அந்த மேகம் நீராவியா இருக்கிற அந்த மேகம் காலகட்டத்தில அந்த குளிர்ச்சியினால நீராக மாறுது. நீராவி ஒண்ணு சேர்ந்து சின்ன சின்ன நீராவிலாம் சேர்ந்து பெரிய ஒரு சின்ன நீர் துளியா மாறுது. எப்படி நம்ம வந்து இந்த சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கொதிக்க வைக்கிறோம் தண்ணிய. அத மூடி வைக்கிறோம். அப்போ அந்த நீராவி வந்து அந்த மூடியோடைய மேல படிந்து இருக்கும். போக போக அந்த நீராவிலாம் சேர்ந்து நீர் துளியா மாறி கீழ சொட்டு சொட்டா வந்துரும். அந்த மூடி தூக்குனா நம்மளுக்கு தெரியும். அதுபோல தான் மேகத்தில இருக்க நீராவி எல்லாம் மேகம் நகர்றதுனாலயும், ஒவ்வொரு மேகமும் மற்ற மேகமும் மோதுறதுனாலயும், மேகத்தில வான்வெளியில இருக்கிற காற்றுனாலயும் நீராவி வந்து நீரா மாறுது.
வாட்டர் டிராப்ஸ் மாறுது. நீர்த்துளியா மாறி இருக்கு. இது ஒரு நாளடைவில் அது வந்து பெரிய நீர்த்துளி, சின்ன சின்ன நீர்த்துளி வந்து ஒன்று சேர்ந்து பெரிய நீர்த்துளியாகி அதனுடைய எடை அதிகமாக இருக்கும்போது மேலிருந்து அந்த மேகத்தோடைய மேல் மட்டத்திலிருந்து மேகத்தோட கீழ் மட்டத்துக்கு வருது. மேகம்ங்கிறது அதோடைய உயரமே அதிகமாக இருக்கும். அது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். பின்னாடி இல்லை இந்த 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 பதிவோடைய இறுதியில் மேகத்தை பற்றி பேசுவோம். சரி, அப்போ அந்த அந்த குளிர்ந்த ஆவி நீராவி நீர்த்துளியாக மாறி அந்த நீர்த்துளிகள்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய நீர்த்துளிகளாக மாறி கீழே வந்துடுது, மேகத்துக்கு கீழே. அப்போ இது வந்து 3ஆவது நிலை. இந்த 3ஆவது நிலையை அடையும் போது அதோடைய எடை அதிகமாக இருக்கிறதுனால புவியீர்ப்பு விசை காரணமாக வானத்திலிருந்து கீழே, மேகத்திலிருந்து கீழ் நோக்கி வர்றது தான் மழை. கீழே வர 6000லேருந்து 20,000 அடியிலிருந்து கீழே வருது. அப்போ வேகமாக வரும். ஸோ கீழே வந்து நீர்நிலையிலையும் நிலத்திலையும் தண்ணீர் வந்து ஓடி அது வந்து ஆறாகவும் குளமாகவும் குட்டையாகவும் கீழே வருது. ஒரு சில பகுதியில் மலை இருக்குது. இப்போ இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இங்கெல்லாம் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற மேகங்கள் மழையாக பொழியும்போது அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மேலே வந்து அங்கிருந்து படிந்து தண்ணீராக வேகமாக அந்த மேகம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அத்தனை 1000 அடி உயரத்துலேருந்து தண்ணீர் வேகமாக கீழே வரும்போது அது ஆறாகவும் வந்து பிற குளம், ஏரி, குளம், குட்டை எல்லாம் நிரம்பி நிலத்தடி நீராகவும் தண்ணீர் போய் மீதி இருக்கிறதெல்லாம் கடலுக்கு போகுது. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து 4வது நிலைன்னு சொல்ல முடியாது. அந்த 3வது நிலையிலேயே இது வருது. தண்ணி வந்து எப்படி மழை தண்ணி வந்து எப்படி உலகம் முழுவதும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதுங்கிறது இந்த 3வது நிலையில இருக்கதா பார்க்குறோம். இதுக்கப்புறம் அந்த மீண்டும் என்ன ஆகும், அது கீழே இருக்கிற தண்ணீர் வந்து மீண்டும் சூரியனுடைய வெப்பனால ஆவியாகி மேலே போகும், மேகமாகும், திருப்பியும் வீழ்படிவாகும் கீழே வரும். இதுதான் வந்து சுழற்சி. தண்ணீரோடைய வாழ்க்கை முறை அல்லது மழையோடைய வாழ்க்கை முறைன்னு நம்ம பார்க்குறோம். இதில் எது முன்னாடி நடக்குது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. இப்போ வந்து மேகத்திலேருந்து முதல் தண்ணீர் கீழே வர்றது தான் ஆரம்பமா, இல்லை கீழே உள்ள நீர் வந்து ஆவியாகிறது தான் முதல் நிலையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த பிரபஞ்சத்தை வந்து படைக்கும் போது அதுக்கு எப்படி கடவுள் படைச்சாரோ அதுதான் முதல் நிலை. எப்படி கோழியிலேருந்து முட்டை வந்ததோ இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாங்கிறது ஆதாரத்தோடையும் அல்லது முழு திருப்தியோடையும் யாரும் பதில் சொல்ல முடியாது. அது போல தான் இது. இந்த நீரோட வாழ்க்கை முறையில் எது முதல் நிலை, எது 2வது நிலை, 3வது நிலைங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. இந்த பதிவில் நம்ம மலையோட வாழ்க்கை முறையை வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து மலையோடைய தீவிரம், இது மிதமான மழையா, இல்லை வந்து இடிமின்னலோட அடர்த்தியான மழையா, இல்லை பனி மழையா, இல்லை மீன் மலைகள் கூட இருக்குது. அமிலமலை, மீன்மலை, பல விதமான மலை இருக்குது. இதற்கான முக்கிய காரணம் மேகமும் இதில் வந்து ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. ஒரு மேகத்தோடைய உயரத்தை பொறுத்தும் அதோடைய அடர்த்தியை பொறுத்தும் அதோடைய அமைப்பை பொறுத்தும் அதோடைய அமைப்பை பொறுத்தும் பல காரணங்களால் வேறு விதமான மழை பெய்யுறதை நம்ம பார்க்குறோம். இந்த வேறு விதமான மேகத்தோடைய பற்றியும் அமைப்பை பற்றியும் அதனுடைய வேற்றுமையினால் வேறு விதமான மேகத்தினால வேறு விதமான மழை பெய்கிறதையும் பற்றி விரிவாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பருவமழை, இப்போ புயல் காற்று வருது, பருவமழைங்கிறது இப்போ இந்த தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக பருவமழை பெய்யுது, வடகிழக்கு மழை இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது, புயல் ஏன் வருது, இதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கணும். அதை வந்து ஒரு தனிப்பதிவாக நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்படி மேகத்தோட வகை என்னெல்லாம் இருக்குது, வேறு விதமான மழையும் பருவங்களையும் பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த தகவல் உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து மாணவர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், கூட வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் பகிருங்க. ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.